தினேஷ் நல்லா இருக்கியா? அட வாங்க ஆனந்த், ஆளே பார்க்க முடியல. எங்கே போகிறேன்? இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம். ஆண்டவா எல்லாரையும் நல்லா வைப்பா. மாப்பிள்ள 6ஆம் தேதி மறந்துடாத, 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோம். எங்கடா? என்ன எங்கன்னு கேட்குற? டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் ஆர்ப்பாட்டத்துக்கு தான். கண்டிப்பாக போகணும். நானே அவங்க கூட கேட்கலாம் இருந்தேன். அவங்களுக்கு தான் வேறு வேலை இல்லாமல் போராடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை? ஒரே மழையா இருக்கு, வாங்க பாய் நம்ம அங்கிட்டு போய் பேசலாம். பாய் எதோ தேவையில்லாத வேலைன்னு சொல்றீங்க? பாபர் மஸ்ஜித் ஆர்ப்பாட்டத்துக்கு தான். அட என்ன பாய் இப்படி சொல்றீங்க? போராடுறவங்க எல்லாம் அவங்க குடும்பத்துக்காண்டி போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சு போன விஷயத்துக்காக எதுக்கு போராடணும்? எது பாய் முடிஞ்சு போன விஷயம்? பாபர் மஸ்ஜித் தான் பாய் ஆரம்பமே. மாப்பிள்ளை, நீ அவனை ஃபோனை போட்டு வர சொல்லு. ஹலோ மச்சான், எங்க இருக்க? ஐயப்பன் கோயில் இருக்குண்டா, சொல்லு. எப்போ மலைக்கு? ஜோதிக்கு தான். சரி, டிசம்பர் 6 என்ன பிளான்? எப்பயும் போல தான்டா, ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும், போராட்டத்தில் கலந்துக்கணும். ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம். மச்சான், பாபர் மஸ்ஜித் முடிஞ்சு போன விஷயம், அதுக்கு ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? அதில் நீங்கள் போய் ஏன் கலந்துக்கிறீங்கன்னு இங்கே ஒருத்தர் கேட்குறாரு. யார் அது? அட அவர் நமக்கு தெரிஞ்ச பாய் தான். பாயே கேட்குறாரா? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ பாய். சொல்லுங்க. எது பாய் முடிஞ்சு போன விஷயம்? ஒரு மசூதி தானேன்னு நீங்கள் கடந்து போகிறீங்க. அவன் அடுத்த மசூதியை இழுக்க கடப்பாதையோட நடந்து போகிறான். இறைவன் பாதுகாப்பான். எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க, ஆனால் இறைவன் பாதுகாக்கணும். பாய், உங்கள் வேதத்திலேயே சொல்லியிருக்க பாய், ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும்னு. ஆனால் நீங்கள் ஒட்டகத்தை கட்டி போடாமல் பாதுகாப்பை மட்டும் இறைவன்கிட்ட தரணும்னு நினைக்கிறது எந்த வகையில் பாய் நியாயம்? நீங்களும் போராட மாட்டீங்க, போராட கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க, ஆனால் வாய் மட்டும் வண்டியாக பேசுவீங்க. பாபரோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிங்களா? மதுராவில் இருக்க மசூதியில் கையை வச்சுட்டான், கேன்வாபி மசூதியில் கையை வச்சுட்டான், அஜ்மீர் தர்காவில் கையை வச்சுட்டான், சம்பால் மசூதியில் கையை வச்சுட்டான். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு பாய். பாய், முஸ்லீம்களோட அடையாளம் தாலியும் தொப்பியும் நினச்சிட்டிங்களா? பாய், உங்களோட அடையாளமே பள்ளிவாசல்களும் போராட்ட குணமும் தான் பாய். போராடுற குணத்தை விட்டுட்டீங்கன்னா இங்கே நிறைய பள்ளிவாசல்களை இழந்துடுவீங்க. பள்ளிவாசல் மத அடையாளம் மட்டும் இல்லை பாய், அது இந்தியாவுடைய பாரம்பரிய சின்னம். 1991 வருஷம் இந்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்தோட பேரு மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கு. அது பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி. ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொந்தமானது. இவ்வளவு ஏன், போன வருஷம் டிசம்பர் மாதம் சரியான மழை, சென்னையில் போய் மாட்டிக்கிட்டேன். செம்ம தண்ணி, சரியான வெள்ளம். அப்போ நான் ஒரு பள்ளிவாசலில் தான் பாருந்தேன். அங்கே நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி அது முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்து மக்களோ தாழ்த்தப்பட்டவங்களோ தலித்தோ அந்த பாகுபாடெல்லாம் அவங்க பார்க்கல. எல்லாருமே பள்ளிவாசலுக்குள்ளே தான் அடைக்கலமாக இருந்தோம். அங்கே தான் இருந்து நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் பூர்த்தியும் பண்ணிக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் சர்ச்சையும் சங்பரிவார கூட்டம் வந்து இடிக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் தான் இடிக்க துடிக்கிறான்னா நம்ம பேசாமல் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். சாமி சரணம். போராட்டத்தில் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. சரி மச்சான், பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க, பார்ப்போம். யாருங்க இவரு இவ்வளவு தெளிவா சொல்றாரு? அவர் பேரே அப்படி. பேர் என்ன? ராமசாமி.